திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் புராணம். திருநாவுக்கரசு நாயனார் அடியாருக்கும் அடியேன். திருநாவுக்கரசு நாயனார் வேதாரண்யத்திலே சில நாள் இருந்து பின் அதனை நீங்கி திருநாகைக்காரனோ முதலிய ஸ்தலங்களை வணங்கிக் கொண்டு திருவீழி மிழலை அடைந்து சில நாள் அங்கிருந்து பின் திருவாவடுதுறை சென்று சுவாமி தரிசனம் பண்ணி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு ஒரு திருப்பதிகத்தின் பொருட்டு 1000 செம்பொன் கொடுத்தருளிய திறத்தை மாயிரு ஞாலமெல்லாம் என்னும் திருப்பதிகத்தினாலே புகழ்ந்து பாடி பழையாறையர் சென்றார். அங்கே வடதளி என்னும் ஆலயத்தில் விட்டிருக்கின்ற சிவலிங்க பெருமானை சமணர்கள் மறைத்திருத்தலை கேள்வியுற்று சமீபமாகிய ஓரிடத்தில் சென்று திருவமுது செய்யாமல் சுவாமியை தியானித்து, சுவாமி, அடியேன் தேவரருடைய திருவுருவரை கண்டு வணங்கேன்றி போகேன், அந்த திருவுருவை மறைத்த சமணர்களுடைய செய்கையை கெடுத்தருளும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சிவபெருமான் அரசனுக்கு சொப்பனத்தை தோன்றி, நாம் சமணர்களால் மறைக்கப்பட்டிருக்கின்றோம், நாவுக்கரசன் நம்மை வெளிப்பட கண்டு கும்பிட வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான், நீ அந்த சமணர்களை அழித்து நமக்கு ஆலயம் செய்ய வேண்டும் என்று அருளி செய்து தாம் இருக்கின்ற இடத்தின் அடையாளங்களை தெரிவித்து மறைத்தருளினார். அரசன் விழித்தெழுந்து ஆச்சரியமடைந்து மந்திரியாரோடும் விரைவிலே திருக்கோயில் சென்று சுவாமி அருளி செய்த அடையாளத்தின் வழிகண்டு சமணர்கள் செய்த வஞ்சனையை உணர்ந்து அப்பமூர்த்தியை வணங்கி அந்த சமணர்களை யானைகளால் மிதித்து கொன்று பரமசிவனுக்கு விமானம் செய்து நிபந்தங்கள் அமைத்தான். அப்பமூர்த்தி உள்ளே புகுந்து சுவாமியை தரிசித்து, தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையறு நிலையினான் மறைத்தான் மறைக்கொண்ணுமோ இளையினார் பொழிலாரை வடதழி நிலையினான் அடியே நினைந்துமினே என்னும் திருப்பதியும் பாடி சில நாள் அங்கிருந்தார். பின் அவ்விடத்தினின்றும் நீங்கி திருவானைக்கா, இரும்பியூர், திருச்சிராப்பள்ளி, கற்குடி, திருப்பராய்த்துறை என்னும் தலங்களை வணங்கிக் கொண்டு திருப்பைஞ்சிலியை நோக்கி சென்றார். செல்லும் வழியிலே பசியினாலும் தாகத்தினாலும் மிக வருந்தி இளைத்தார். இளைத்தும் சித்தமலையாமல் நடக்க பரமசிவன் அவருடைய வருத்தத்தை நீக்கும் பொருட்டு வழியிலே ஒரு சோலையையும் குளத்தையும் உண்டாக்கி ஒரு பிராமண வடிவம் கொண்டு பொதிச்சோறு வைத்துக் கொண்டிருந்தார். சிவசிவா. திருநாவுக்கரசு நாயனார் தமக்கு சமீபத்தில் வந்தவுடனே ஐயர் அவரை நோக்கி, நீர் வழி நடந்து மிக இளைத்து போனீர், என்னிடத்தில் பொதிச்சோறு இருக்கின்றது, புசித்து இந்த குளத்திலே சலபானம் பண்ணி இளைப்பு நீங்கி கொண்டு போகும் என்று சொல்லி பொதிச்சோற்றை கொடுத்தார். அப்பமூர்த்தி அதை வாங்கி புசித்து சலபானம் பண்ணிக்கொண்டு இளைப்பு நீங்கி இருந்தார். சுவாமி அவரை நோக்கி, நீர் எங்கே போகின்றீர் என்று கேட்க, வாகீசர், நான் திருப்பைஞ்சிலிக்கு போகின்றேன் என்று சொல்லி போனார். சிவபிரான், நானும் அங்கேதான் போகின்றேன் என்று சொல்லி அவருடனே கூடிச் சென்று திருப்பைஞ்சலியை சமீபத்தவுடனே மறைந்தருளினார். அப்பமூர்த்தி அது கண்டு திருவுருளை வியந்து கண்ணீர் பொழிந்தழுது விழுந்து நமஸ்கரித்து எழுந்து ஆலயத்து சென்று சுவாமியை வணங்கி திருப்பதிகம் பாடி கைத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். சில நாளான பின் அவ்விடத்தினின்றும் நீங்கி திருவண்ணாமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டு தொண்டை நாட்டை அடைந்து திருவோத்தூரை வணங்கிக் கொண்டு காஞ்சிபுரத்தில் சென்று திருவேகம்பம், திருக்கச்சி மயானம், திருமேற்றளி, திருமார்பேறு என்னும் தலங்களை வணங்கிக் கொண்டு சில நாள் அங்கிருந்தார். பின் அங்கு நின்றும் புறப்பட்டு திருக்களுக்குன்று, திருவான்மியூர், திருமயிலாப்பூர், திருவொற்றியூர், திருப்பாச்சூர், திருவாலங்காடு, திருக்காரிக்கரை என்னும் தலங்களை வணங்கிக் கொண்டு தென் கைலாசமைய திருக்காலத்தி மலை அடைந்தார். அங்கே பொன்முகலிகளை ஸ்நானம் செய்து கொண்டு மலையின் மேலே ஏறி சுவாமியை வணங்கி திருப்பதியம் பாடி அவருடைய வலப்பக்கத்தில் நிற்கின்ற கண்ணப்ப நாயனாருடைய திருவடிகளை வணங்கி சில நாள் அந்த ஸ்தலத்திலே வசித்தார். திருச்சிற்றம்பலம். பின் உத்தர கைலாசயத்திலே பரமசிவன் வீட்டிருக்கின்ற திருக்கோலத்தை தரிசிக்க விரும்பி திருக்காலத்தி மலை நின்றும் நீங்கி உத்தர திசையில் இருக்கின்ற திருப்பருப்பதத்தை அடைந்து வணங்கி திருப்பதிகம் பாடி சென்று காசியை வணங்கிக் கொண்டு அதற்கு அப்பால் இருக்கின்ற கற்சுரத்திலே சாகமுல பலங்கள் புசித்தலை ஒளிந்து திரு கைலாசம் தரிசனம் செய்ய வேண்டும் என்னும் பேராசையால் ராப்பகல் விடாது நடந்தார். அதனால் அவருடைய பாதங்கள் பரடு வரை தேய்ந்தன. தேய்ந்தும் ஆசை மேலிட்டால் தம்முடைய 2 கைகளை ஆதாரமாக கொண்டு தாவி சென்றார். அந்த கைகளும் மணிக்கட்டு அசைந்து கறந்து சிதைந்தன. பின்னும் ஆசை சிறிதும் குண்டுதலின்றி மேலிடுதலால் கொடிய நெருப்பையொத்த வெவ்விய பருக்கை கற்கள் பொருந்திய மார்க்கத்தில் மார்பினால் நகர்ந்து போயினர். மார்பும் தசை நைந்து சிந்த எலும்புகளும் முறியல் உற்றன. பின் புரண்டு போயினார். அதனால் தேகம் முழுவதும் அறைய நாயனார் திருக்கைலாசகிரியினிடத்தை பதிந்த அன்பின் உறுதியினால் மெல்ல மெல்ல நகரத்திற்கு முயன்றும் கூடாமையால் வழியிலே கிடந்தார். அப்பொழுது பரமசிவன் அப்பமூர்த்தியை மீளவும் தமிழ்நாட்டில் செலுத்தி அந்நாட்டில் உள்ளோர் உய்யும் பொருட்டு தமிழ் வேதமாகிய தேவாரம் பாடுவித்ததற்கும் அப்பமூர்த்தியுடைய கருத்தையும் மாறின்றி முடித்ததற்கும் திருவுளம் கொண்டு அவ்விடத்தில் ஒரு தடாகத்தை உண்டாக்கி ஒரு முனிவர் வடிவம் கொண்டு அந்நாயனாருக்கு முன் வந்து நின்று, நீர் அங்கங்கள் எல்லாம் அழிந்து போக வருத்தத்தோடும் இந்த கொடிய காட்டில் எதன் பொருட்டு வந்தீர் என்று கேட்டார். அப்பமூர்த்தி மர உரையாடையையும் யக்ஞோபதத்தையும் சடைமுடியையும் விபூதி தாரணத்தையும் உடைய அந்த முனிவரை கொண்ட பொழுதே
பேசுவதற்கு அற்ப சக்தி உண்டாக அவரை நோக்கி, முனிவரே, நமது கடவுளாகிய பரமசிவன் உத்தர கைலாசத்திலே உமாதேவியோ சமேதராய் விட்டிருக்கின்ற திருக்கோலத்தை தரிசித்து வணங்கும் பொருட்டு விரும்பி வந்தேன் என்றார். அதற்கு முனிவர், தேவர்களாலும் அடையப்படுவதற்கு அரிதாகிய திரு கைலாசகிரி மனிதர்களால் அடையப்படுவதற்கு எளிதா? நீர் இந்த கொடுஞ்சுரத்திலே வந்து என் செய்தீர்? இனி திரும்பி விடுதலை உத்தமம் என்றார். உடனே அப்பமூர்த்தி திரு கைலாசகிரியில் இருக்கின்ற சிவபெருமானுடைய திருக்கோலத்தை தரிசித்தன்றி அனித்தியமாகிய இந்த தேகத்தை கொண்டு திரும்பேன் என்று மறுத்தார். சுவாமி அவருடைய துணிவை கண்டு மறைந்தருளி ஆகாயத்தில் அசரீரியாக நின்று, நாவுக்கரசனே, எழுந்திரு என்றார். உடனே அப்பமூர்த்தி அழிந்த உறுப்புகளால் முன்போல நிரம்ப பெற்று சிறந்த திருமேடியோடும் எழுந்து, சுவாமி, தேவரீர் திருக்கைலாசகிரியில் எழுந்திருக்கின்ற திருக்கோலத்தை அடியன் தரிசித்து வணங்கும் பொருட்டு அருள் செய்யும் என்று பிரார்த்தித்து நமஸ்காரம் பண்ணினார். அப்பொழுது பரமசிவன், நீ இந்த தடாகத்திலே மூழ்கி திருவையாற்றை அடைந்து நம்மை கைலாசகிரியில் விட்டிருந்தபடி அந்த ஸ்தலத்திலே தரிசித்து வணங்கு என்று பணித்தருளினார். அப்பமூர்த்தி அப்பணியை சிறமேற்கொண்டு ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஓதி தடாகத்திலே மூழ்கி திருவையாற்றில் இருக்கின்ற ஓர் வாவியின் மேலே தோன்றி கரையிலேறி வழியிலே அந்த திருப்பதியில் உள்ள சராசரங்கள் தங்கள் தங்கள் துணையோடும் பொழிதலைக் கண்டு அவைகளை சிவமும் சக்தியுமாக பார்த்து வணங்கி கொண்டு ஆலயத்துக்கு முன்னே சென்றார். அவ்வாலயம் திருக்கைலாசகிரியாக அதனிடத்தே வேதங்களும் சிவஆகமங்களும் இருபக்கத்திலும் வாழ்த்தவும், தும்புரு நாரதர் என்னும் இருவரும் யாழ் வாசிக்கவும், பிரம்ம விஷ்ணுக்கள் இருவரும் வஸ்திரத்தை ஒதுக்கி வாயை கையினாலே பொத்திக் கொண்டு ஒதுங்கி நின்று தத்தம் குறைகளை சொல்லவும், பூதகணங்கள் கடைதோறும் காக்கவும், தேவர் சித்தர் அசுரர் சாரணர் காந்தருவர் கிண்ணரர் இயக்கர் விஞ்ஞையர் முதலாகிய கணத்தவர்கள் துதிக்கவும், திருநந்தி தேவர் கையிலே பிரம்பை தரித்து கொண்டு பணி செய்யவும், காருண்ய சுரூபியாக சிவபெருமான் ஒரு திவ்ய வியாசனத்தின் மேலே அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடும் பார்வை சமதிதராக விட்டிருந்தருளினார். அப்படி இருத்தலை அப்பமூர்த்தி கண்ட மாத்திரத்திலே விழுந்து நமஸ்கரித்து உரை தடுமாற ரோமம் செழிர்ப்ப ஆனந்த வருவி சொரிய கரையில் இறந்த அருட்பெருக்கடலாகிய அன்பு நதி ஈர்த்து செல்ல மிதந்து போய் தெவிட்டுதல் இல்லாத அளவிறந்த சிவானந்த அமிர்தத்தை பருகி சன்னிதானத்தில் ஆனந்த கூத்தாடி திருத்தாண்டகள் பாடினார். திரு கைலாசபதியாகிய கடவுள் தம்முடைய திருக்கோலத்தை இப்படி அப்பமூர்த்திக்கு தரிசித்த பின்பு மறைந்தருள அப்பமூர்த்தி மனம் வருந்தி பின் ஒருவாறு தெளிந்து திருப்பதியங்கள் பாடிக்கொண்டு அந்த திருப்பதியில் இருந்தார். சில நாள் சென்ற பின் திருவையாற்றினில் நீங்கி நைத்தானம் மலபாடி முதலிய தலங்களை வணங்கிக் கொண்டு திருப்பூந்துருத்தி அடைந்து சுவாமி தரிசனம் செய்து திருப்பதியங்கள் பாடி அங்கே ஒரு திருவடம் கட்டுவித்து பல்வகை தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், அடைவு திருத்தாண்டகம், திருவங்கமாழை முதலிய திருப்பதியில் பாடிக்கொண்டிருந்தார். இருக்கும் பொழுது பாண்டி நாட்டில் சென்று சமணர்களை வாதில் வென்று சைவ ஸ்தாபனம் பண்ணி பாண்டியராஜனுடைய கூனை நிமிர்த்தருளிய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அந்நாட்டினின்று நீங்கி சோழ மண்டலத்தை அடைந்து அப்பமூர்த்தி திருப்பூந்துருத்திகளை கேள்வியுற்று அதற்கு சமீபத்தில் வந்தருளினார். அதை அப்பமூர்த்தி அறிந்து மனமகிழ்ந்து அவரை எதிர்கொண்டு வணங்குபடி சென்று அவர் வரும் எல்லையை அடைந்து திருச்சின்னத்தின் ஓசையை கேட்டு அவரை தரிசிக்கும்படி சூழ்ந்த அடியார்களுடைய நெருக்கத்தினாலே தம்மை ஒருவர் இன்னார் என்று அறியாதபடி உட்புகுந்து அவர் ஏறிவரும் முத்துச் செவிகையை தாங்குகின்றவர்களோடு தாமும் ஒருவராய் தாங்கிக் கொண்டு வந்தார். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பூந்துருத்திக்கு மிக சமீபத்தவுடனே அப்பர் எங்குற்றார் என்று வினாவ அதை கேட்ட அப்பமூர்த்தி, அடியேன் தேவரரை தாங்கி வரும் பெருவாழ்வை பெற்று இங்குற்றேன் என்றார். உடனே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அதி சீக்கிரம் சிவிகை நின்று இறங்கி மன பதைப்பதைப்போடு அப்பமூர்த்தியை வணங்க, இருவரும் தம்மை அவர் வணங்குவதற்கு முன் தாம் அவரை வணங்க அது கண்ட அடியார் எல்லாரும் வணங்கி ஆனந்த கோஷம் செய்தார்கள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் வாகீசரோடும் திருப்பூந்துருத்தியில் சென்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தாம் பாண்டி நாட்டில் சென்று சமணர்களை வாதில் வென்றதையும் பாண்டியனுடைய கூனை நிமிர்த்தியதையும் அந்நாடங்கு விபூதியை வளர்த்ததையும் பாண்டிமா தேவியாராக மங்கையர்க்கரசியார் மந்திரியாராகிய குலச்சிறை நாயனார் என்கின்ற இருவருடைய பெருமையும் வாகீசருக்கு சொல்லி அருளினார். வாகீசர் தாம் தொண்டை நாட்டுக்கு சென்று அங்குள்ள சிவஸ்தலங்களை வணங்கியதை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனருக்கு சொல்லி அருளினார். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தொண்டை நாட்டுக்கு யாத்திரை செய்ய விரும்பி திருப்பூந்துருத்தி என்று புறப்பட வாகீசர் பாண்டி நாட்டுக்கு யாத்திரை செய்ய விரும்பி புறப்பட்டு அப்பாண்டி நாட்டை அடைந்து திருப்புத்தூரை வணங்கி கொண்டு மதுரையில் சென்று சுவாமி தரிசனம் செய்து திருப்பதிகம் பாடி பாண்டிமாதேவியாரும் கூனிமிர்ந்த பாண்டியரும் குலச்சிறை நாயனாரும் வணங்கி துதிக்க சில நாள் அங்கிருந்தார். பின் மதுரையை நீங்கி திருப்பூவனம், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, திருக்கானப்பேர் முதலிய ஸ்தலங்களை வணங்கி கொண்டு சோழ மண்டலத்துக்கு திரும்பி வந்து திருப்புகுளரை அடைந்தார். திருப்புகுளூரை தினந்தோறும் சுவாமி தரிசனம் பண்ணி திருமூன்றினிலே கைத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். இருக்கும் நாட்களிலே நின்ற திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், கஷேத்திரக்கோவை, குறைந்திரு திருநேரிசை, தனித்திருநேரிசை, நினைந்த திருநேரிசை, ஆறுயிர் திரு விருத்தம், தசபுராண தடைவு,
பாபநாச பதிகம், சரக்கரை திருவிருத்தம் முதலிய திருப்பதிகளை பாடினார். பரமசிவன் அந்நாயனாருடைய வைராக்கியத்தை யாவருக்கும் காட்டுதிரு திருவுளம் கொண்டு அவர் திருமுன்றிலே கைத்தொண்டு செய்யும் பொழுது உளவாரம் நுழைந்த விடங்களெல்லாம் பொன்னும் நவரத்தங்களும் பிரகாசித்து கிடக்கும்படி அருள் செய்தார். நாயனார் அவைகளை கண்டு அவைகளை அங்கே கிடக்கின்ற பற்களை கற்களோடு சமமாக எண்ணி உளவாரத்தில் ஏந்தி குளத்திலே விழ எறிந்து விட்டார். பின்பு கடவுளுடைய திருவருளினால் ரம்பையர்கள் சொர்க்கத்தினின்றும் இறங்கி வந்து நாயனார் திருமுன் நின்று இசைபாடியும் கூத்தாடியும் அவர் மேற் பூக்களை பொழிந்தும் அவரை அணைபவர்கள் போல் சமீபத்தும் அழகம் அவிழ இடைநுடங்க ஒடியும் திரும்பியும் வஸ்திரம் அசைய நின்று இப்படி அவரை முகிப்புவதற்கு எத்தனம் செய்தார்கள். செய்தும் சிவபெருமானுடைய திருவருளியே முன்னிட்டு ஒழுகுகின்ற வாகீசர் தம்முடைய சித்த நிலை சிறிதும் வேறுபடாதபடி தாம் செய்யும் திருப்பணிகளை உறுதி கொண்டு இருவினை முதலியவர்களை முன்னிலைப்படுத்தி, நான் திருவாரூரில் விட்டிருக்கின்ற சுவாமிக்கு ஆளானேன், உங்களாலே நான் ஆட்டுண்ணேன், நீங்கள் என்னை அலையன் மின் என்னும் கருத்தால் பொய் மாய பெருங்கடலில் என்னும் திருத்தாண்டகத்தை பாடினார். ரம்பையர்கள் தங்கள் கருத்து முற்றாமையால் அவரை நமஸ்கரித்துக் கொண்டு போய்விட்டார்கள். இந்த நிலைமையை சமஸ்தலோகத்தார்களும் அறிந்து துதிக்கல் உற்றார்கள். வாகீசர் புகழூரா என்னை இனி சேவடிக்கையில் இருத்திடும் என்று எழுகின்ற ஞானத்தினால் திருவிருத்தங்கள் பலவற்றை பாடி ஒரு சித்திர மாதத்திலே சதய நட்சத்திரத்திலே எண்ணிகேன் என் சொல்லி எண்ணிகேனோ என்று திருத்தாண்டகம் எடுத்து திருப்பாட்டில் இறுதிதோறும் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேயவே புண்ணியனே என்று பாடி சிவபெருமானுடைய திருவடி அடைந்தார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம்.